பொங்கல் பரிசு தொகுப்பை தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதில் தலா 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுப்பு ஏறக்குறைய 2,21,00,000 பேருக்கு வழங்கப்படுவதாகவும், அதற்காக அரசுக்கு 249 கோடி ரூபாய் வரை செலவாகும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பொங்கல் பரிசு தொகுப்பில் ரொக்க தொகை எங்கே என்பதுதான் பொதுமக்களின் கேள்வியாக உள்ளது. அதிமுக ஆட்சி காலத்தில் பொங்கல் தொகுப்புடன் 2,000 ரூபாய் வழங்கப்பட்டது. அதுவே திமுக ஆட்சியில் 3,000 ரூபாய் கிடைக்கும் என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில் கடந்த ஆண்டு பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டு 1,000 ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டது. இதனால் 60% பேருக்கு மட்டுமே பணம் கிடைத்தது. இந்த ஆண்டும் அதே போல 1,000 ரூபாய் கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்த மக்களுக்கு ஏமாற்றம் அளிக்கும் வகையில் திமுக அரசின் அறிவிப்பு அமைந்துள்ளது. பொங்கல் தொகுப்புடன் பணம் கொடுத்து பழக்கிவிட்டதால் எளிய மக்கள் எதிர்பார்ப்புடன் இருக்கின்றனர். அதே சமயம் இதுபோன்ற இலவச திட்டங்களையும் மக்களுக்கு பணம் கொடுப்பதையும் கடுமையாக விமர்சிப்பவர்களும் உண்டு. பிரதமர் நரேந்திர மோடி இலவச திட்டங்கள் மூலம் மாநில கட்சிகள் மக்களை விலைக்கு வாங்க முயற்சிக்கின்றன என்று விமர்சித்ததும் இங்கே நினைவு கூறத்தக்கது. இலவச திட்டங்கள் இன்று நேற்றல்ல, சுதந்திர இந்தியாவில் நீண்ட காலமாகவே இருந்து வருகிறது. உணவு, டிவி, லேப்டாப், சைக்கிள், மருத்துவ காப்பீடு, பணம், இலவச மின்சாரம் என பல வடிவங்களில் இலவசங்கள் வழங்கப்படுகின்றன. பாஜகவின் வீடு, கழிப்பறை, சிலிண்டர் திட்டங்களும் இதில் கொண்டு வரப்படுகின்றன. இலவசம் அல்லது மானியம் என்ற பெயரில் இவை மக்களுக்கு சென்றடைந்தாலும் உண்மையில் இவை இலவசங்கள் இல்லை. அதற்கு விலை உண்டு. அந்த விலையை வரி செலுத்தும் மக்கள் ஏற்கின்றனர். இதனால் நாட்டின் பொருளாதாரமே பாதிக்கிறது என்ற குற்றச்சாட்டும் உண்டு. மக்கள் பணத்தை இதுபோன்ற இலவசம், மானியம் என்ற பெயரில் தருவதை கடுமையாக விமர்சிப்பவர்கள் ஒரு புறம் இருந்தாலும் இவை இலவசங்கள் அல்ல, ஏழை எளிய மக்களின் மேம்பாட்டுக்கு பலனளிக்கும் நலத்திட்டங்கள் என்ற வாதமும் வைக்கப்படுகிறது. இதுபோன்ற நலத்திட்டங்கள் மற்றும் ரொக்க பணம் இருப்பவர் மற்றும் இல்லாதவர் இடையேயான இடைவெளியை குறிக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இதை செய்வதுதான் ஒரு மக்கள் நலன் காக்கும் அரசின் கடமை என்ற வாதமும் முன்வைக்கப்படுகிறது. பல நேரங்களில் தொழிலதிபர்களுக்கு கோடிகளில் வரி சலுகை வழங்கப்படுகிறது. வங்கிக் கடன்கள் ரத்து செய்யப்படுகின்றன. அதுபோல ஏழைகளுக்கும் அரசின் பணம் சிறிதளவு தருவதில் தவறில்லை என்றும் வாதிடப்படுகிறது. ரிசர்வ் வங்கி, நீதிமன்றங்கள் கூட இது தொடர்பான வழக்கு விவாதங்களை சந்தித்து முடிவெடுக்க முடியாத நிலையில் இதுபோன்ற திட்டங்களை எதிர்பார்க்கும் எளிய மக்களுக்கு இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகை போல ஏமாற்றமே மிஞ்சுவதும் நடப்பதை கவனிக்க வேண்டும். இந்த ஆண்டு பொங்கல் தொகுப்பில் ஏன் ரொக்க தொகை இல்லை என்ற கேள்விக்கு பொங்கல் தொகுப்புடன் இலவச வேட்டி சேலைகள் வழங்கப்படும். நடப்பாண்டில் பொங்கல் பரிசு தொகை வழங்குவதில் நிதி சுமை காரணமாக கடினமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. எனினும் பொங்கல் தொகுப்பு பொருட்களுக்கான நிதியை முதல்வர் வழங்கியுள்ளார். வரும் காலங்களில் நிதி நிலைமையை சீராக்கும் நடவடிக்கை மூலம் நல்ல சூழ்நிலை உருவாகும் என நம்புகிறேன் என்று தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கமளித்துள்ளார். அப்படியெனில் கடந்த 3½ ஆண்டு திமுக ஆட்சியில் நிதி நிலைமையை சீரமைக்க உரிய நடவடிக்கையே எடுக்கவில்லையா என்ற கேள்வியும் பல்வேறு தரப்பினரிடையே எழுப்பப்படுகிறது. ஒருவேளை 2026ஆம் ஆண்டு தேர்தல் ஆண்டு என்பதால் அடுத்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பில் ரொக்க தொகையை எதிர்பார்க்கலாமோ என்று அரசியல் நோக்கர்கள் கூறுவதையும் மக்கள் கவனித்து வருகின்றனர்.